மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட தனி வாக்காளர் தொகுதி வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை நடைமுறைப்படுத்துகின்ற வகையிலே பிரிட்டிஷ் அரசு பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் 1932 ஆகஸ்ட் 26 அன்று ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அனைவருக்கும் வழங்கப்படும். அதுல பட்டியல் சமூக மக்களுக்கும் தனி தொகுதி, தனி வாக்காளர் தொகுதி இருக்கு, சீக்கியர்களுக்கு இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு இருக்குது. இத ஆகஸ்ட் 26 அறிவிச்ச உடனே செப்டம்பர் 18 காந்தி அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். நான் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை எதிர்த்து நான் உண்ணாவிரதம் இருக்க போறான்றாரு. யாருக்கு கொடுப்பதை எதிர்க்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பா பட்டியல் சமூக மக்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி வழங்குவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த சட்டத்தை இங்கிலாந்து அரசு திரும்ப பெற வேண்டும். நான் சாகு வரை உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு செப்டம்பர் 18 அன்று அறிவிப்பு வெளியிடுறாரு. செப்டம்பர் 20 அன்று எரவாடா சிறையில் காந்தி அவர்கள் உண்ணாவிரதத்தை துவங்குகிறார். காந்தி உண்ணாவிரதத்தை துவங்கின உடனே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் எல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை சந்தித்து காந்தி அவர்கள் பிடிவாதமான ஒரு உண்ணாவிரதத்தை தொடங்கி இருக்கிறார். அவர் பிடிவாதக்காரர். நீங்கள் இரட்டை வாக்குரிமையை கைவிட்டால் மட்டுமே அவரை காப்பாற்ற முடியும். ஆகையால் நீங்கள் இரட்டை வாக்குரிமையை விட்டுக் கொடுங்கள் என்று காந்தியை கேட்கிறாங்க. அம்பேத்கர் அவர்களை கேட்கிறாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டை விட என் மக்கள் எனக்கு பெரியது. அதனால காந்தியை விட என்னுடைய மக்களுடைய அடிப்படை உரிமை எனக்கு பெரியது. நான் இந்த போராட்டத்தில் இருந்து இந்த இரட்டை வாக்குரிமை என்ற ஒரு சலுகையை, அந்த உரிமையை நான் விட்டுக் கொடுக்க முடியாது. நான் இந்த இருக்க உடன்பட மாட்டேன் என்று மறுக்கிறார். அதன் பிறகு பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் வசிக்கின்ற பகுதியிலே சேரிகள் எல்லாம் சூறையாடப்படுகிறது, அடித்து நொறுக்கப்படுகிறது, தீக்கு இரையாக்கப்படுகிறது. அங்கே சாதி இந்துக்களால், காங்கிரஸ்காரர்களால் மிகப்பெரிய வன்கொடுமைகள் நடந்து அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இரட்டை வாக்குரிமையை விட்டுக் கொடுக்காவிட்டால் நீ எந்த மக்களுக்காக அந்த பிடிவாதமாக அந்த இரட்டை வாக்குரிமையை, தனி தொகுதியை பிடித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த மக்களை நாங்கள் அழித்து விடுவோம் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மிரட்டப்படுகிறார். அதன் பிறகு காங்கிரஸ்காரர்களே என்ன செய்யறாங்கன்னா, சிறையிலேயே காந்தியை படுகொலை செய்து விடணும். அவர் காந்தி இறந்து விட்டால் அந்த காந்தியினுடைய இறப்புக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் காரணம் என்று நாம் குற்றம் சுமத்திவிட்டால் உலக நாடுகள், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை பிற சமூக மக்கள் அனைவரும் அடித்து உடைத்து செடிகளை கொழித்து அழித்து விடுவார்கள். அப்போ இந்த மக்களே இந்த நாட்டில் இருக்க மாட்டார்கள் என்ற ரகசிய திட்டத்தை தீட்டுகிறார்கள். இதை அறிந்து கொண்ட காந்தியின் மனைவியாரும் அவருடைய மகனும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அவர்கள் இல்லத்தில் வந்து சந்தித்து காந்தியின் மனைவியார் அவர்கள், ஐயா எனக்கு மடிவீச்சை தாருங்கள், என் தாலிக்கு ஆபத்து வந்திருக்கிறது, என் கணவர் செய்தது தவறாக இருந்தாலும் என் கணவனுடைய தவறை தனக்கு சாதகமாக மாற்றி இந்த மண்ணிலே ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களால் பிளவுபடுத்தி, சாதியத்தால் பிளவுபடுத்தி பல்வேறு வஞ்சக சூழ்ச்சிகளை ஆண்டு செய்து இருக்கக்கூடிய பார்ப்பன பாசிசவாதிகள் காங்கிரசினுடைய அதிபதிகளாக இருந்து கொண்டு எனது கணவரை பலியிட்டு பட்டியல் சமூகத்தினுடைய மக்களை அழிக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள். உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், எனது கணவரினுடைய உயிரை மீட்டுக் கொடுங்கள் அப்படி என்று காந்தியினுடைய மனைவியார் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே
இரவாடா சிறையிலே பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் காந்தி அவர்களை சந்திக்கின்றார். அதன் பிறகுதான் இங்கே பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் இந்த பூனா ஒப்பந்தத்தில் பாபா சாஹிப் அம்பேத்கர் தனிவாக்கான தொகுதி 78 கேட்டார். நாம அது எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம அங்க பாக்குறோம். அந்த 78 தொகுதிகள்ல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்களும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி இருக்கிற போது பட்டியல் சமூகத்திலே பல்வேறு கட்சிகள், இயக்கங்கள், தலைவர்கள் தோன்றலாம். ஆனா அந்த மக்களுக்கு அவர்கள் நேர்மையாக இருந்தால் அந்த 4 இயக்கங்களோ 5 இயக்கங்களோ தேர்தலிலே போட்டியிடும் போது அதில் ஒருவர் வெற்றி பெறுவார். ஏன்னாக்க அவர் பட்டியல் மக்களுடைய வாக்குகளை மட்டும்தான் பெறுகிறாரு. அப்ப அந்த மக்களுக்கு யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் பட்டியல் சமூகம் வாக்களிக்கும். அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அது ஒரு பாதுகாப்பான நம்ம சூழல். வேறு சமூகம் யாரும் ஓட்டு போட முடியாது, வேறு யாரும் போட்டியிடவும் முடியாது. அப்போ 78 இடங்களை இங்கே தனி வாக்காளர் தொகுதிகளாக பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கேட்டாங்க. ஆனா பூனா ஒப்பந்தத்தின் விளைவாக 148 தொகுதிகள் கிடைத்தது. ஆனா அந்த 148 தொகுதிகளும் எப்படி கிடைத்தது அப்படின்னா பொது வாக்காளர் தொகுதியில் இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு. பொது வாக்காளர் தொகுதினா அந்த தொகுதியில போட்டியினுடைய வேட்பாளருக்கு அனைத்து சமூக மக்களும் வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்கின்ற உரிமையை கொடுக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது 140 இடங்களை இடஒதுக்கீடு அடிப்படையிலே வழங்கப்படுகிறது. அதோடு இல்லாம கல்விக்காக அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய நிதியில மக்கள் தொகைக்கு ஏற்ப 18% இப்போது தமிழகத்திலே இருக்கிறது. அந்த 18% நிதியை கல்விக்காக ஒதுக்கணும். அரசு நியமன பணிகளில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாம் இந்த பூனா ஒப்பந்தம் தான் கிடைச்சது. இதுல படிச்சுட்டு போனவங்க தான் அரசு ஊழியரா இன்னைக்கு இருக்கிறாங்க. இதுல கல்லூரிகள்ல இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் படிக்கிறவங்க தான் இன்னைக்கு கல்லூரிகள்ல படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பூனா ஒப்பந்தத்தின் விளைவாக தான் நமக்கு இன்றைக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. தமிழகத்திலே 44 பட்டியல் சமூக பிரதிநிதிகளாகவும் 2 பழங்குடியின பிரதிநிதிகளாகவும் 46 தொகுதிகள் தனி தொகுதிகளாக இருக்குன்னா அது இந்த பூனா ஒப்பந்தத்தின் விளைவாக வேண்டும். ஆனால் எங்கே நாம் ஏமாற்றப்பட்டோம், எப்படி ஏமாற்றப்பட்டோம், இதைதான் நம்ம சிந்திக்கிறோம். இதை சிந்திக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 93 வருஷமாச்சு. நாம சிந்திச்சுட்டோமா? இன்னைக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மக்களிடத்தை இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி விட்டோமா? இல்ல. ஏன் இல்ல? இங்க பல்வேறு சமூகத்தினுடைய தலைவர்களாக, தலித் தலைவர்களாக, பல இயக்கங்களை நடத்தக்கூடிய தலைவர்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த மக்களிட உண்மையை எடுத்து சொல்ல என்ன உண்மை அப்படின்னு பாக்கிறோம். 78 தொகுதி தனி வாக்காளர் தொகுதி அப்படின்னு கேட்டிருந்தாரு பாபா சாஹிப் அம்பேத்கர். 148 தொகுதியை கொடுத்தாங்க. பொது வாக்காளர் தொகுதியில இடஒதுக்கீடு 148. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 100% ஓட்டு இருக்கக்கூடிய தொகுதியில 35%, 32% பட்டியல் மக்கள் வசிக்கக்கூடிய தொகுதிகளை தனி தொகுதிகளாக அறிவிக்கிறாங்க. அப்போ இங்க இயக்கம் நடத்தக்கூடிய தலித் இயக்கங்கள் எல்லாம் ஏன் சோரம் போனார்கள், ஏன் இழை போனார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமானால், ஒரு தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமானால் 100%, 51% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் தனித்தொகுதி என்று இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலே பட்டியல் சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு வேட்பாளர் போட்டியிடுகிறார். ஆனால் அந்த தொகுதியிலே பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு என்பது 32%, 35% உள்ளது. பெரும்பான்மை சமூக மக்களுடைய வாக்கு என்பது அங்கே ஒரு பட்டியல் சமூக பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்கினுடைய தீர்வாக இருக்கக்கூடியது பட்டியல் சமூக வாக்குகளாக அங்கே இல்லை. பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய பிற சிறுபான்மையினை மதத்தை சார்ந்தவர்களும் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவருடைய
வாக்குகள் தான் அங்க தீர்மாக சக்தியாக இருக்கிறது. அப்படியானால் ஒரு தலித் பிரதிநிதி தலித் மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையிலே பொது சமூகத்தினுடைய அநீதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்று இந்த தேர்தலிலே சட்டமன்றத்துக்கு செல்ல முடியுமே அப்படின்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை. என்னன்னா 35% இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் அனைவரும் ஒரு பட்டியல் இயக்கத்தை சார்ந்த மக்களுக்கு தொட்டு செய்யக்கூடிய பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கோட்பாட்டை லட்சியத்தை தன்னகத்தில் கொண்டு இங்கே இயக்கத்திற்கு முன்வந்திருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்தாலும் கூட இங்கே காங்கிரஸ் போன்ற இயக்கத்திலே உருவாக்கப்படுகின்ற கைக்குலிகளை எதிர்த்து போட்டியிட்ட போது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் பிற மத சிறுபான்மையினர்களும் பிற இதர பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களும் 65% வாக்காளர்கள் அந்த தொகுதியில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் காங்கிரசுடைய கைகுலியாக அன்று இருந்த சம்சாக்களை தேர்வு செய்தார்கள். அந்த வகையிலே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களே 1952 தேர்தலிலே தோல்வியை சந்தித்தார். அன்றிலிருந்து இன்று வரை இந்த மக்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக அம்பேத்கரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தேர்தலில் போட்டியிட்டால் அவர் தோல்வியை மட்டுமே தருவ முடியும். அவர்கள் திமுகவிலோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலோ காங்கிரசிலோ பிஜேபியிலோ போன்ற கட்சியினுடைய கூட்டணியில் இருந்து கொண்டு இந்த கட்சியினுடைய தலைவர்களின் கைக்கூலிகளாக தொகுதியிலே போட்டியிட்டால் அவர் வெற்றி பெற முடியும். அதற்கு எடுத்துக்காட்டு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒவ்வொரு தனி தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்ம ராசாவை பார்க்கலாம், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தான். நீலகிரியை தவிர வேற எந்த தொகுதியும் அவருக்கு கிடைக்க கொடுக்க மாட்டாங்க. பொது தொகுதியில் அவருக்கு நிற்கவே முடியாது, அவருக்கு வழங்குறதோ இல்லை. அது போல பல்வேறு பேரை நம்ம சொல்லிட்டே போகலாம். அப்ப காங்கிரஸ்லயும் அதே நிலை தான், பிஜேபிலயும் அதே நிலை தான். என்ன பண்றீங்க? காங்கிரஸ்ல இப்ப கூட செல்வபிரதகதிக்கு முன்னாடி என்ன பொறுப்பு கொடுத்திருந்தாங்கன்னாங்க, எஸ்எஸ்சி பிரிவு தலைவரா இருந்தாரு, இப்பதான் காங்கிரஸ் தலைவரா மாறினாரு. அது போல எல்லா கட்சிகளையும் எஸ்எஸ்சி பிரிவு தலைவர்கள் சொல்லி ஒரு பிரிவே வச்சுட்டு இருக்கான். அங்க திராவிடத்தினுடைய ஆரிய மாடலை எதிர்த்து திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஆரிய பார்ப்பன சித்தாந்தத்தை வேதாந்தத்தை எதிர்த்து இங்கே சமதர்ம கோட்பாட்டை முன்வைத்து இந்து மதாசிரம தர்மத்தை எதிர்த்து திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையிலே ஆட்சிக்கு வந்த பெரியாரின் வாரிசாக இருக்கக்கூடிய